Hi, hello friends, welcome back to my Tamil Edits YouTube channel. நீங்க ப்ரூவ்ல பார்த்திருப்பீங்க. ப்ரூவ்ல பார்த்தா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ எடிட்டிங் தான் பார்த்திருப்பீங்க. அதே போல உங்களுடைய பிக்சரோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டேவோ யாரோட பிக்சர் வச்சா உங்க மொபைலே வச்சு நீங்க ப்ரூவ்ல பார்த்த வீடியோவை உங்க மொபைல் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். அதை எடிட் பண்றது தான் அந்த வீடியோட ஸ்டெப் பை ஸ்டெப் அப்பதான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். நீங்க ப்ரூவ்ல பார்த்து வீடியோ பண்றது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து Alight Motion அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருந்தா மட்டும் தான் உங்களால பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன போட்டோஸ் இல்ல வீடியோ செட் பண்ணி தரனாலும் மறக்காம எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ண பார்த்தா நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ பண்ணி Alight Motion தேவைப்பட சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த ஒரு ஆப்புகள் லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புகள் லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றங்க எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த ஆப் ஓன் பண்ணிங்க. ஆப் ஓன் பண்ணிட்டு பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட்மே ஆட் பண்ண தேவையில்ல. எல்லா எஃபெக்ட்மே ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட்டு இந்த இடத்துல இவங்களோட இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போதும் அவங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜோ இல்லை உங்களுடைய ரிலேட்டோட இமேஜோ இல்லை உங்களோட இமேஜோ யாரோட இமேஜோ நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ண ஃபஸ்ட்டு. ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க்கு மூலம் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் நம்ம ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோடை கூகுள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களோட Alight Motion ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடு அங்கே பார்த்தா ப்ராஜெக்ட் லிங்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணிக்கலாம் டேட் பார்த்துருக்கோம். அந்த டேட் எனக்கு நோட் பண்ணிட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடில் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்து லிங்க் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நம்ம ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி நீங்கள் கூட ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயில்டு வீடியோ பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கூட மறக்காம செக் பண்ணி பாருங்க. எப்படி நான் கூட ப்ராஜெக்ட் லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தா மேக் பண்ணி யூடியூப்ல வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாண்ட்டும் கொடுத்துருங்க. ஃபாண்ட்டு ப்ராஜெக்ட் QR மூணுமே கொடுத்துருங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரே இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு வரங்க பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சாங்லாம் இல்லை இருக்கும். ஜஸ்ட் இங்கே குரூப் ஒன் காப்பி, குரூப் 1 காப்பி 2, குரூப் 1 காப்பி 3, குரூப் மாஸ்க் 1 காப்பி 4 இருக்கும். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2, 4, 5 இருக்குது பார்த்தீங்கன்னா 5 குரூப்ஸ் இருக்குது. இந்த 5 குரூப்ஸ் எனக்கு மேலே பண்ண அப்படியே குரூப்பாக இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் நின்றா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸு இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பாக்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஃபோட்டோ இருக்குது. 13 ஃபோட்டோஸ் பார்த்தா இருக்குது. 13 ஃபோட்டோஸ் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆரஞ்சு இருக்கா ஃபர்ஸ்ட் பாக்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணுறேன். எடிட் குரூப் கொடுக்குறேன். அந்த மாதிரி பார்த்தா அந்த பாக்ஸ் இமேஜ் வந்துடும். அந்த பாக்ஸ் இமேஜ் மேலே அந்த கட்டமாக இருக்குது பார்த்தா இமேஜ் அந்த கீழே ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்றத கொடுத்துருங்க. ஃபிட் சேஞ்ச் ஃபில்ன்ற பட்டன் செலக்ட் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அவ்வளோ யாருக்கு எல்லா ஃபோட்டோஸ் ஷோ ஆகும். இதில் உங்கள் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி மேல் ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ செட் ஆகிடும். செட் ஆன ஃபஸ்ட்டு பேக் வந்து உங்களுக்கு 3 டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் ஷோ. அந்த 3 டிரான்சாக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அவங்க ஃபோட்டோ பார்த்தா கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே அது மாதிரி லென்த்தாக மேலே ஏற்றிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தா ஃபோட்டோவை ஜூம் பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷன், ஜூம் இன் பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி தேவைதோ அப்படி அதை ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணிங்க. ஓகேங்களா? இதே போல் பாக்ஸில் பக்காவாக பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா செட் ஆகிடும். ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. பேக் வந்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மட்டும் இதே போல் தான். இது ரெண்டாவது குரூப் அண்ட் மாஸ்க் 1 காப்பி நிற்கிறேன் மேலே ரெண்டாவது மேலே கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து இந்த ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி அதே போல் ஒன்று கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை லாஸ்ட் 2 பார்த்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இங்கே ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும். ஓகேங்களா? இங்கே தனுன்னு ஒரு கேர்ளோட நேம் கொடுத்துருப்பேன். இது மாதிரி கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதாவது யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேமை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி டிக்குன்றதை கொடுத்துங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்கும், அங்கே இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் இங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் கொடுத்து ஃபில் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் மேலே கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு இருக்கா ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பக்கா செட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட் மேட் பண்ண தேவை ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஆனால் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. அதை தான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற மட்டும் தான் உங்களுக்கு வேலை. அதாவது எல்லா ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி முடிச்சிங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு தனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தனுன்ட்டு இங்கே கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுடைய நேம் அவங்களுடைய என்ன யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்படின்னா சாங் எல்லாமே இதில் இருக்கும். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற பண்ணுங்க. அப்படின்னா கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா வீடியோ எனக்கு 1080 பிக்சர் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணு சொல்லுதா
அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 minutes லோட முடிச்சதுனா உங்களோட கேலரியில் எந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்களே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான நீங்க பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.